வணக்கம். திருப்பொற்சனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு எழுதியிருக்கு. உடனே கன்னத்துல பலார்னு அடைஞ்சது போல இருந்தது திருவெண்காடருக்கு. ஆமா, இந்த காதறந்த ஊசி கூட நம்ம போகும்போது எடுத்துட்டு போக முடியாது. அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு சொத்து சேர்க்கணும், இவ்வளவு செல்வம், இந்த சொந்தக்காரங்க எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சிட்டு உடனடியா அவர் இந்த மன்னர் போற இருந்த இந்த வாழ்க்கையை மறந்து ஒரு துறவு வாழ்க்கையை ஏத்துக்கிறாரு. காவி உடை உடுத்திக்கிறாரு. அவர் மனைவி கிட்ட சொல்றாரு, நான் இது மாதிரி துறவரம் ஏத்துக்கிறேன்னு. அவர் மனைவியும் நானும் உங்க கூட துறவரம் வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க. அவர் சொல்றாரு, இது பெண்களுக்கெல்லாம் சரி வராது, நீ இல்லறத்திலே இருந்து இறைவனை வழிபட்டு வீடு பேர் அடைஞ்சிடுன்னு சொல்றாரு. அவங்க அம்மா ஞான கலாம்பிகை கிட்ட போய் நான் துறவி ஏத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. அவங்க அம்மா முற்றிலும் துறந்தவனுக்கு இந்த காவி உடை எதற்கு அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவர் அந்த காவி உடையை கழட்டிட்டு ஒரு கோமணத்தோட இருக்கிறாரு. திருவோடை அவங்க அம்மாட்ட காட்டி முதல்ல பிச்சை அவங்க அம்மா கிட்டே கேட்கலான்னு கேட்கிறாரு. முற்றிலும் துறந்தவனுக்கு திருவோடு எதற்கு, இந்த திருவோடு கூட ஒரு சொத்து தானேன்னு சொன்ன உடனே கன்னத்துல பலார்னு அரைஞ்சது போல இருந்தது. இந்த திருவோடும் வேணான்னு தூக்கி போட்டுட்டு அவர் கைகளாலே பிச்சை எடுக்கலான்னு தீர்மானிச்சார். பிறகு அம்மாவிடம் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. துறவி போனால் வருவானா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்ப நான் போட்டுமான்றாரு. இதுவும் தப்பு தானே, துறவி ஆனாலும் ஒரு தாய்க்கு மகன் செய்ய வேண்டிய அந்திம கடன் இருக்கு இல்லையா, அது முடிக்காம நீ என்னை விட்டு எப்படி போவ அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீண்டும் அவர் கன்னத்தில் ஒரு அறை. திருவெண்காடரும், அம்மா நீ என்னை பெற்ற கடனை தீர்க்க நான் எங்கிருந்தாலும் வருவேன்னு சொல்றாரு. நீ வருவ, ஆனா நான் அந்த இறந்த செய்திய நீ எப்படி தெரிஞ்சுப்ப, அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். இந்த முடிச்ச உன்னுடைய இடுப்புல கட்டிக்கோ, இந்த முடிச்ச எப்ப அவிழுதோ அப்போது என்னுடைய இறுதின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ வான்னு சொல்லி அவர் இடுப்புல அந்த முடிச்ச கட்டி அவரை வழி அனுப்பி வைக்கிறாரு. துறவு வாழ்க்கை பூண்டதால திருவெண்காடரை பட்டினத்தார்னு அழைக்கப்பட்டார். அவர் அதே ஊர்லயே துறவு நிலையில இருந்து பிச்சை எடுத்து சாப்பிடுறது அவர் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு அவமானமா எல்லாரும் நினைச்சாங்க. இவர் ஒரு நாள் பிச்சை எடுத்துட்டு அவங்க அக்கா வீட்டுக்கும் அப்படியே வர்றாரு. அதை பார்த்த உடனே அவங்க அக்காவுக்கு ரொம்ப கோவம் இப்படி ஒரு தம்பி இருக்கிறத விட இறந்து போறதே பரவாயில்லன்னு சொல்லி அப்பத்துல விஷத்தை கலந்து அவருக்கு பிச்சையா கொடுத்துடுறாங்க. அந்த அப்பத்தை வாங்கின உடனே அவருக்கு தெரியுது இதுல விஷம் கலந்துருக்குன்னு. அவர் எதுவும் கோபப்படல. தன் வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடுன்னு அந்த அப்பத்தை வீட்டின் ஓட்டின் மேல தூக்கி எறிகிறாரு. அந்த வீடும் பத்தி எரியுது. பட்டினத்தார் ஒரு ஞானின்னு அந்த ஊர் உலகுக்கெல்லாம் தெரிய வச்ச முதல் நிகழ்ச்சி இதுதான். இதோட தொடர்ச்சியை அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.